நியூஸ் 4 செய்திகள். சென்னை காவேரி மருத்துவமனையில் 2 அதிநவீன இதய துடிப்பு புலநீக்க சிகிச்சைகள் அறிமுகம். சென்னையை தலைமை இடமாக கொண்டு இயங்கி வரும் காவேரி மருத்துவமனை உலகிலேயே மிகவும் மேம்பட்ட 2 இதய துடிப்பு புலநீக்க சிகிச்சை திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த திட்ட அறிமுகத்தின் வழியாக உலகின் மிக அதிநவீன PFA தொழில்நுட்பங்களான மெடிரானிக்ஸ் பல்ஸ் செலக்ட் ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையிலும், பயோசென்ஸ் வெப்ஸ்டார் வேரியபிள்ஸ் வடபழனி காவேரி மருத்துவமனையிலும் செயல்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பல்ஸ் செலக்ட் மற்றும் வேரியபிள்ஸ் ஆகிய 2 தொழில்நுட்பங்களும் 3D வரைபட வசதியுடன் ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த தொடக்க விழாவை சிறப்பிக்கும் வகையில் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த முன்னணி சர்வதேச இதய சிகிச்சை நிபுணர்கள் காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் குழுவுடன் இணைந்து இந்த PFA திட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் இந்த தொழில்நுட்பத்தின் கீழ் முதல் சிகிச்சை செயல்முறைகளுக்கு தங்களின் ஆதரவை வழங்கினர். இதய துடிப்பு கோளாறுகளில் பொதுவான ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் எனப்படும் சீரற்ற இதய துடிப்பு பிரச்சினைக்கு இதய துடிப்பு புலநீக்க சிகிச்சை என்பது அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப அடிப்படையிலான அதிநவீன சிகிச்சையாகும். வெப்பம் அல்லது அதிகப்படியான குளிர்ச்சி ஆகியவற்றை பயன்படுத்தும் வழக்கமான பழைய சிகிச்சை முறைகளைப் போல அல்லாமல் PFA தொழில்நுட்பமானது துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட்ட மின் அலைகளை பயன்படுத்துகிறது. இது இதய துடிப்பு கோளாறுகளுக்கு காரணமான செல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அளிக்கிறது. மின்னாற்றல் மூலம் சவ்வுகளில் துளை உருவாக்கும் எலக்ட்ரோபொரேஷன் என்று அழைக்கப்படும் இந்த புதிய முறை பாதிக்கப்பட்ட இதய திசுக்களை மட்டும் குறிவைத்து குணமாக்குகிறது. அதே நேரத்தில் அருகில் உள்ள உணவு குழாய், நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற மற்ற உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. வெப்பம் அல்லது குளிர்ச்சியை பயன்படுத்தாத தொழில்நுட்பம் என்பதால் இது நோயாளிகளுக்கு பாதுகாப்பானதாகவும் மருத்துவர்களுக்கு சிகிச்சை செயல்முறையை எளிதாக்கும் உத்தியாகவும் இருக்கிறது. இதய துடிப்பு பரிசோதனை திட்ட அறிமுக விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட இதய நோய் சிகிச்சை முதுநிலை நிபுணர் டாக்டர் NS சிவகடாட்சம் மிகப்பெரிய மாற்றத்தை சாத்தியமாக்கும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்றார். இதய துடிப்பு கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு சிறப்பான விளைவுகளை மேம்படுத்தும் திறன் கொண்டதாக இது இருக்கிறது என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். காவேரி மருத்துவமனையின் புதிய ஹார்ட் ரிதம் பேக்கேஜ் என்ற சிறப்பு பரிசோதனை திட்டத்தையும் இந்த விழாவின் போது டாக்டர் NS சிவகடாட்சம் தொடங்கி வைத்தார். நெஞ்சு படபடப்பு, மூச்சு திணறல், மயக்கம், விவரிக்க முடியாத சோர்வு அல்லது திடீரென இதய துடிப்பு அதிகரித்தல் போன்ற அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் குறைந்த செலவில் தங்களை பரிசோதித்து கொண்டு நிபுணர்களின் சிகிச்சைகளை பெற இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இதய மின் உடலியல் பிரிவின் இயக்குனர் டாக்டர் தீப் சந்த் ராஜா இது குறித்து பேசுகையில், எங்கள் 2 மையங்களிலும் 3 நோயாளிகளுக்கு இந்த புதிய முறையில் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒருவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியான நெஞ்சு படபடப்பால் அவதிப்பட்டு வந்த 69 வயது பெண்மணி. மருந்துகளால் குணமாகாத அவருக்கு வலது தொடைப்பகுதி நரம்பு வழியாக வெறும் 1 மணி நேரத்திற்குள் இந்த PFA சிகிச்சை செய்யப்பட்டது. மறுநாளே மிக குறைந்த மருந்துகளுடன் அவர் வீடு திரும்பினார். பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் அதிவேகம் ஆகியவையே PFA தொழில்நுட்பத்தின் தனிச்சிறப்புகள். காவேரி மருத்துவமனையின் இதய மின் உடலியல் துறை PFA சிகிச்சை மட்டுமின்றி ECG, ஹோல்டர் மானிட்டரிங், எலக்ட்ரோபிசியாலஜி ஆய்வுகள் மற்றும் பேஸ்மேக்கர், டிஃபிபிரிலேட்டர்கள் போன்ற அதிநவீன கருவிகள் பொருத்தும் சிகிச்சைகளையும் முழுமையான 3D வரைபட வசதிகளுடன் வழங்கி வருகிறது என்று கூறினார். காவேரி மருத்துவமனை குழுமத்தின் இணை நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் கூறுகையில், சர்வதேச அளவில் நிரூபிக்கப்பட்ட அதிநவீன கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி எங்கள் நோயாளிகளுக்கு உலக தரத்தில் சிகிச்சை வழங்குவதில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். சிகிச்சைகளை எளிதாக்கும், பாதுகாப்பை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களே எங்களின் முதன்மை தேர்வாகும். இந்த PFA அறிமுகம் அதற்கு சிறந்த சான்றாகும். பல்ஸ் செலக்ட் மற்றும் வேரியபிள்ஸ் ஆகிய 2 மேம்பட்ட வசதிகள் மூலம்
தமிழ்நாடு, அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த இதய சிகிச்சை இனி சென்னையிலேயே கிடைக்கும் வண்ணம் காவேரி மருத்துவமனை தன் முன்னிலையை நிலைநிறுத்தியுள்ளது என்று கூறினார். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.